இன்று துறைமுக தொகுதியில் எங்களுடைய நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று எங்களுடைய தேர்தல் பணிக்காக ஒவ்வொரு இல்லத்துக்கும் போகிற வழியில் இன்று திட்டமிட்டு திரு சேகர்பாபு அவர்கள் சில ரவுடிகளை திமுக ரவுடிகளை ஏறி எங்களுடைய நிர்வாகிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. இதில் கடுமையாக கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேலே 6 பேர் இன்னைக்கு கடுமையாக அதில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு 2 பேர் ஐசியூவில் இருக்காங்க. மீதி 4 பேர் இப்போ தான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் எடுத்துருக்காங்க. அதாவது சேகர்பாபு அவர்கள் இந்த தடவை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து எல்லா வழியிலும் தொந்தரவு கொடுத்துட்டு வராரு. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா திட்டமிட்டு ஒரு 100-120 ரவுடிகளை தயார் செய்து வச்சு எங்களுடைய நிர்வாகிகள் 5-6 பேர் அந்த சைடில் போகிறப்ப அவங்கள சுற்றி வளைச்சு அவங்க வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகி அவர் வந்து அந்த பெண் வந்து கர்ப்பிணி பெண். அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சணியம் இல்லாமல் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ ஐசியூவில் இருக்கு. இன்னொருத்தர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் வந்து இன்னைக்கு சாதாரண பிரச்சாரத்துக்கு போயிருந்திருக்காரு. அப்போ அவரும் தாக்கப்பட்டு காலையிலேருந்து அவர் வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு சிகிச்சை பெற்று வரார். காலையிலேருந்து வாந்தி மயக்கம் ஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஒரு சிவியரான கண்டிஷனில் இருக்கிறாரு. இது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது துறைமுக தொகுதியில். இதுதான் திமுகவுடைய யூஷுவல் மாடல். ஸோ இந்த மாடல் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தேர்தல் பயத்தில் தோல்வி பயத்தில் சேகர்பாபு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறோம், திமுக இருக்கும் சேகர்பாபு இருக்கும் இந்த மாதிரி அவர் எந்த வேலையை செஞ்சாலும் எங்களுடைய நிர்வாகிகள் இருந்து எந்த தொய்வும் வராது. இதை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துவோம். இன்னும் வர காலங்களில் இன்னைக்கு 100 பேர் வேலை பார்த்தா நாளைக்கு 200 பேர் இதே தொகுதியில் வேலை பார்ப்பாங்க. இந்த தடவை சேகர்பாபு துறைமுக தொகுதியில் தோல்வி அடைவது உறுதியாக சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக சேகர்பாபு இந்த தொகுதியில் தோற்கும் வரை எங்களுடைய நிர்வாகிகள் எந்தவித தொய்வும் எல்லாம் வேலை பார்ப்பாங்க. அவங்கள மாதிரி இங்கே காசு வாங்கி ரவுடி அடிக்கிற கூட்டம் இல்லை. எங்களுடைய தலைவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இங்கே வந்து மக்களுக்காக சேவை செய்ய ஆயிரக்கணக்கானோர் காத்துட்டு இருக்காங்க.